Hi guys, welcome to Learn with Neos YouTube channel. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அதே DevOpsோட சீரீஸில் லினக்ஸ் எப்படி லேர்ன் பண்ணுறது பற்றி தான் பார்க்க வரோம். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் வீக் ஒன்னோட சீரீஸ் லைக் வீக் ஒனில் டே 1, டே 2, டே 3ன்னு சொல்லிட்டு நம்ம வீக் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம். இந்த இதில் வந்து வீக் 2ஓட சீரீஸ் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வீக் 2க்கு என்னென்ன கவர் பண்ண போகிறோம், ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீப் ட்ரைவை பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு சீரியஸ் கனெக்டிவிட்டியோட புரியும். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் என்ன எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சம்மரி மாதிரி சொல்கிறேன். இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுவும் ஓகே தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லினக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, லினக்ஸோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு, அண்ட் தென் ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி ரன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வீடியோலையும் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த வீக் 2ல என்னென்ன ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது, நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நான் ஒரு சர்வரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் AWS தான் யூஸ் பண்ணியிருக்கனால AWSலேருந்து ஒரு சர்வர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இங்கே டாலர் சிம்பிள் இருக்குது. இந்த டாலர் சிம்பிள் வந்து ஏன் நம்ம ரூட் யூஸராக மாறும், இதெல்லாம் பற்றி உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ சொல்லிட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நான் போயிடுறேன். இப்போ இந்த டாலர் சிம்பிள் இருக்குது அப்படின்னா இது வந்து டினோட்ஸ் டு உங்களுக்கு நார்மல் யூசர் மாதிரி. இங்கே ஆஸ்ட்ரிக் மாற்றுறீங்க அப்படின்னா ரூட் யூஸராக மாறியாச்சு. ஸோ இப்போது இப்போ நம்ம வீக் 2 பார்க்க போகிறோம். ஸோ வீக் 1 ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஸோ வீக் 2ல சில டே 6, டே 7, டே 8, டே 9, டே 10 வரைக்கும் இருக்குது. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு என்ன கான்செப்ட் அண்ட் தென் அதோட ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் மாதிரி ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் நீங்கள் பண்ணி பார்க்குறதுக்கும் வந்து இங்கே ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தால் ஒரு லைனாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த வீக் 2ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைல் பர்மிஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோஸில் என்ன பார்த்துருப்பீங்கன்னா ஒரு யூசர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு யூசர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு இதில் பார்த்துருப்போம். அதே இது இப்போ ஃபைல் ஒன்று ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைலுக்கு நீங்கள் எப்படி பர்மிஷன்ஸ் கொடுப்பீங்க, ஸோ ஃபைலுக்கு ஏன் பர்மிஷன்ஸ் கொடுக்கணும், ஃபைலுக்கு பர்மிஷன்ஸ் கொடுக்கலன்னா என்ன அப்படின்றது தான் இதில் நம்ம டீப் ட்ரைவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்க. அந்த ஃபைலுக்கு மொத்தம் ரீடு, ரைட்டு, எக்ஸிக்யூஷன் இல்லைனா பர்மிஷன்ஸே இருக்காது. இவ்வளோ தான் வந்து அதில் இருக்கிற கேட்டகரிஸே. ஸோ ஒரு ஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் ரீட் ஆக்சஸ் மட்டும் கொடுக்கும்போது அந்த ஃபைலுக்கு வெறும் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ரைட்டோ எக்ஸிக்யூஷன்ஸோ நடக்காது. இப்போ இதுவே வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இப்போ ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் அவன் பண்ணணும் அந்த ஃபைலில் பண்ணணும் அப்படின்னா ரைட் ஆக்சஸ் இருந்தால் தான் அவனால் அதை பண்ண முடியும். இப்போ இதுவே வந்து நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைலாக நீங்கள் மேக் பண்ணியிருக்கீங்க. அந்த ஸ்கிரிப்ட் ஃபைலில் வந்து ஒரு எக்ஸிக்யூஷன்லாம் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸிக்யூஷன் பர்மிஷன்ஸும் அந்த ஃபைலில் வேணும். ஸோ இப்போ இது 3மே இருந்தால் தான் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபைலுக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் ரீட் பண்ணுமா, ரைட் பண்ணுமா, எக்ஸிக்யூஷன் பண்ணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் பர்மிஷன்ஸை வந்து வேரி பண்ணுவீங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு கீழே நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூசர் கேட்டகரிஸ். ஸோ இதில் லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூசர்ஸ் இருப்பீங்க, அண்ட் தென் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க, அண்ட் தென் அதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதர் டைப் ஆஃப் கேட்டகரிஸ் தான் அதர்ஸ்ன்னு சொல்கிறது. இங்கே நீங்கள் ரெண்டே விஷயம் தான், ஒன்று யூசர்ஸ், ஒன்று குரூப்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபைலுக்கு ஓனராக இருக்கிறது வந்து ஃபைல் ஓனர் அப்படின்ற மாதிரி யூஸ்க்கலாம். அதை நீங்கள் யூசராக கூட கேட்டகரி எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஃபைல் வந்து ஒரு குரூப்பில் இருக்கு அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்க எல்லா யூசர்ஸ்க்கும் நீங்கள் குரூப் பர்மிஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்ற என்ன பர்மிஷன்ஸ் அப்படின்றத இங்கே ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இந்த சிம்பிள் தான் வந்து ஈஸியாக நீங்கள் ஃபைலை எப்படி கொடுக்குறீங்கன்றத கேட்டகரைஸ் வைஸ் பிரிக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு டாட் வந்து இதை மட்டும் விட்டுருங்க. இது வந்து டினோட்ஸ் டு ரெகுலர் ஃபைல் அப்படின்ற மீனிங் பண்ணுறது தான் வந்து இந்த ஐஃபன். அதுக்கு அடுத்து இருக்கிற நெக்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து யூசர் கேட்டகரிக்குள்ள வரும். ஸோ ஒரு யூசருக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க, இப்போ இந்த யூசருக்கு நீங்கள் வெறும் ஆர் மட்டும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ரீடு, ரைட், எக்ஸிக்யூஷன் சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கு. சப்போஸ் நீங்கள் வெறும் யூசருக்கு வந்து வெறும் ஆர் மட்டும் கொடுக்கணும்னா லைக் ஆர் மட்டும் தான் இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற இந்த டபிள்யூ எக்ஸ்ன்றது வந்து இந்த மாதிரி டாட் அப்படின்ற மாதிரி மாறிடும். ஸோ எல்லாத்துக்கும் வந்து மொத்தம் 3 செட்டாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு 3 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 3 எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெக்ஸ்ட் 3 வந்து எதை டினோட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட குரூப்பை டினோட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது யூசர்ஸை டினோட் பண்ணுறது, யூசர்ஸ் கீழே வரும். அண்ட் தென் செகண்ட் இருக்கிறது எல்லாமே குரூப் கேட்டகரி கீழே கொண்டு வருவீங்க. இப்போ இந்த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரீடு, எக்ஸிக்யூஷன் இருக்குது, ரைட் ஆக்சஸ் கிடையாது. ஸோ அதை தான் வந்து ரீடு ஐஃபன் எக்ஸிக்யூஷனுக்கு கொடுத்துருக்கு. அப்போது இந்த ரைட் ஆக்சஸ் கொடுக்கல, டேரெக்டாக அந்த ரீட் பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூஷன் பண்ணிக்கலாம் குரூப் லெவலில். அந்த மாதிரி மீன் பண்ணுறதா இது. இப்போ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதர்ஸ்க்கு வெறும் ரீட் ஆக்சஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பீங்க. ஸோ இங்கே பாருங்கள், ரீட் ஆக்சஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பீங்க. ரைட்டுக்கும் எக்ஸிக்யூஷனுக்கும் பர்மிஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டீங்க. அப்போ அதை ஐஃபன் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி தான் உங்களுக்கு ஃபைல் பர்மிஷன்ஸை ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபைல் இப்படி தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதை நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பேசிக்காக டச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கமாண்ட் இருக்குது.
ஸோ நான் டச் யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை மேக் பண்ணுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடுறேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபைல்ஸுமே எனக்கு ஷோ ஆகலை. ஸோ இப்போ நான் டச் கொடுத்து ஒரு ஃபைல் கொடுக்குறேன், டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு. இப்போ இது கொடுத்து பார்த்துட்டு, இப்போ நான் எல்எஸ் கொடுத்து பார்த்தேன்னா என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலோட பர்மிஷன்ஸ் லெவலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா -L கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் இது எக்ஸிக்யூஷன் பண்ணுறது எல்லாமே வந்து ரூட் யூஸராக லாகின் பண்ணேன். ஸோ அதனால இங்கே ரூட்டுன்னு சொல்லி ஷோ ஆகுது. நான் இங்கே யூஸரும் ரூட்டு தான், குரூப்பும் ரூட்டு தான், ரெண்டுமே வந்து இங்கே ரூட்டு தான். இப்போ இந்த ரூட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பர்மிஷன்ஸ்னு பாருங்க. ரீடு ரைட்டு ரெண்டுமே இருக்கு, ஓகேவா? எக்ஸிக்யூஷன் இல்லை. இப்போ இதுவே வந்து குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ரீட் பர்மிஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு, ரைட்டும் எக்ஸிக்யூஷனும் இல்லை. இப்போ இதுவே லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதர்ஸ்க்கு வெறும் ரீட் பர்மிஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து வேரியஸ் வேஸ். ஸோ ஒரு ஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த இந்த டினோஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பர்மிஷன் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆக போகுது. இப்போ இதுக்கு எப்படி நீங்கள் பர்மிஷன்ஸ் கொடுப்பீங்க? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு நீங்கள் யாருக்காச்சும் கொடுக்கறதுனாலும் சரி, இல்லை உங்களுக்கு யாராச்சும் ஒரு யூசர் வந்து உங்களோட சீனியர் அட்மின்ஸோ இல்லை நீங்கள் டெவலப்ஸ் டீமில் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு லினக்ஸ் டீம்லேருந்து உங்களுக்கு பர்மிஷன்ஸ் இந்த ஃபைலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஃபைலில் உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் பர்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அந்த பர்சன் கிட்ட எப்படி பேசுவீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி உங்களுக்கு சம்திங்ஸ் ஷோ ஆகும், இந்த மாதிரி இந்த டினோஷன்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். இதை நீங்கள் அவங்க கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பர்மிஷன்ஸ் தான் இருக்குது, நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ ரீடுக்கு வேல்யூ வந்து 4, ரைட்டுக்கு 2 எக்ஸிக்யூஷன், ரைட்டுக்கு 2 எக்ஸிக்யூஷனுக்கு 1ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ 4 மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களோட அப்ளிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ரைட்டும் பண்ணோம் அப்படின்னா 2 ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ இது மூணுமே சேர்த்தா தான் 7 இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு 7 பர்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ரீடு ரைட்டு எக்ஸிக்யூஷன் சொல்லிட்டு 3 பர்மிஷன்ஸுமே இருக்கும். இப்போ 6 கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ 4 2 ரீடு ரைட்டு அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல 5 மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா ரீடு எக்ஸிக்யூஷன், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த நியூமரிக்கல் காம்பினேஷன்ஸை பேஸ் பண்ணி உங்களோட சிம்பல்ஸும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு பர்மிஷன்ஸ். ஒரு ஃபைலுக்கு நீங்கள் எப்படி பர்மிஷன்ஸ் கொடுத்துருப்பீங்கன்றதை இதை பேஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஃபைலை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் எப்படி ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ திங்க் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒரு சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன் தெரியட்டும். லைக் நான் யாராக ரன் பண்ணுறேன், ஸோ லாகின் யாராக லாகின் பண்ணியிருக்கேன், எந்த கரண்ட்டாக என்ன பாத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸோ என்ன டேட்டில் ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த 3 காம்போவை நான் இப்போ கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் தென் உங்களோட சர்வர் போயிடுங்க. ஸோ சர்வரில் ஃபஸ்ட்டு ஃபைலுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது, நேனோன்ற ஒரு எடிட்டர் இருக்குது. இந்த நேனோன்றது உங்களோட டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் மாதிரி, உங்களோட நோட் பேடில் எப்படி ஒரு எடிட்டர் ஓப்பன் பண்ணுவீங்களோ அது மாதிரி ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஃபைலோட பேர் வச்சுக்கிறேன். ஸோ ஃபைல் .sh ஃபார்மேட்டில் வைக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுறது லினக்ஸில் எல்லாமே வந்து செல் ஸ்கிரிப்டிங் ஃபார்மேட் தான் வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் இதுவே பைத்தான்னா .py ஃபார்மேட், அந்த மாதிரி ஒவ்வொரு வேரியஸ் லாங்குவேஜஸ்க்குமே சம் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். அது மாதிரி நான் SH ஃபார்மேட்டில் ஒரு ஃபைல் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எடிட்டர் ஓப்பன் ஆகிடும். இந்த எடிட்டரில் நீங்கள் காப்பி பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ Ctrl+S Ctrl+X சேவ் அண்ட் தென் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு Ctrl+S Ctrl+Xன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைல் சேவ் ஆகிடும். இப்போ நீங்கள் வச்சுருக்கிற ஃபைலுக்கும் நீங்கள் பர்மிஷன் செக் பண்ணி பாருங்கள் என்ன பர்மிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த நான் ரூட்டாக வச்சுருக்கறனால ஸோ இந்த யூசருக்கு வந்து ஓரளவுக்கு பர்மிஷன்ஸ் இருக்குது, ரீட் ரைட் ரெண்டுமே இருக்குது. இப்போ இந்த ஃபைலை எப்படி ரன் பண்ணுறது, ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ், ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் எப்படி ரன் பண்ணுவீங்க அப்படின்னா SH கொடுத்து அந்த ஃபைலை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் ரன் ஆகிடும். இவ்வளோ தான். ஸோ அங்கே 3 கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம்ல. ஸோ இங்கே பாருங்கள், கரண்ட் டேட், அந்த டேட் உங்களுக்கு ஷோ ஆகணும், லாகின் அஸ் எ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் அடிக்கும், அதில் என்ன யூஸராக லாகின் பண்ணியிருக்கீங்க, கரண்ட் டைரக்டரி, இந்த 3 கேசஸ் இங்கே நடந்திருக்கு. ஸோ கரண்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் வந்திருக்கு, அது என்ன டேட்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஷோ ஆகுது. சேம் லாகின் அஸ் எ யூசர், என்ன லாகின் அஸ் எ யூசர், யாராக நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க, ரூட்டுன்னு சொல்லி ஷோ ஆகுது. அண்ட் தென் கரண்ட் டைரக்டரி, எந்த டைரக்டரி இருக்கீங்க, ஸோ ஹோமில் யூசரில் EC2-யூசரில் இருக்கீங்க. ஸோ அதை லைவாக பார்க்கணும் அப்படின்னா இங்கே PWD கொடுத்து பார்த்தாலுமே ஸோ ஹோமில் EC2-யூசர். இப்படி தான் உங்களோட ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இப்படி நான் மூணு கமாண்ட்ஸை நான் உட்காந்து ஒன் பை ஒன்னாக நான் பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஸ்கிரிப்ட் ஃபைலாக எழுதி அந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒர்க்காக முடிஞ்சிடும். ஸோ இப்போ திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதே கொஞ்சம் வேறு கமெண்ட்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவே வந்து இந்த லைன்ஸ் மாதிரி மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னா லைக் ஒரு யூசர் கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்கி அந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கால் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இதே மாதிரி இன்புட் ஃபைல்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஸோ இன்புட் டாட், ஸோ முன்னாடி நானே யூஸ் பண்ணிக்கோங்க.
நிறைய எடிட்டர்ஸ் இருக்குது. நான் நானோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது எடிட்டர் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ விம்மன் இருக்குது, விஐ இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு சேம் input.sh கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் யுவர் நேம் கேட்குது. ஏன்னா உங்கள் ஸ்கிரிப்டில் நீங்கள் கொடுத்துருக்கிறது ஒரு எக்கோ கொடுத்துருக்கீங்க. எக்கோன்றது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு பிரிண்ட் வந்துச்சுன்னா அந்த மாதிரி என்டர் யுவர் நேம்னு சொல்லிட்டு ஒன்று ஷோ ஆகும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூவை ரீட் பண்ணிக்கும் நெக்ஸ்ட்டு. அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த நேமை ரீட் பண்ணிக்கும். ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் இந்த நேமில் சேவ் பண்ணிட்டு அது எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஸோ பார்க்கலாம் வாங்க. நேம் வந்து ஸ்மார்ட்னு சொல்லி நேம் செட் பண்ணிக்கிறேன். இங்கே என்டர் பாருங்கள். ஸோ இப்போ அந்த ஸ்மார்ட்டை நீங்கள் கொடுத்ததை அதை ரீட் பண்ணிவிட்டு ஹலோ ஸ்மார்ட், வெல்கம் டு லேர்ன் வித் நியூஸ் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ஸ்கிரிப்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இது ரொம்ப 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 ஈஸி தான். லைக் இந்த நேம்ன்றது ஆட்டோமேட்டிக்காக இந்த வேரியபிளை பேஸ் பண்ணி எடுத்துருச்சு. ஸோ இங்கே வேரியபிள்ஸை நீங்கள் கால் அவுட் பண்ண அப்படின்னா டாலர் சிம்பிள் போட்டு அந்த வேரியபிள்ஸை நீங்கள் கால் அவுட் பண்ணிடுவீங்க. ஹலோ அந்த நேம் உங்களோட அந்த என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு த்ரோப் ஆகுது. இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபைல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே இந்த வேஸில் தான் பண்ணுவீங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் டாபிக்ஸில் போகலாம். ஸோ இப்போ இதெல்லாமே இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு ஃபைல்ஸ் இப்போ நான் எழுதியிருக்கிறது வந்து இந்த இப்போ பார்த்தது எல்லாமே வந்து இந்த file.txt ஒரு ஃபைல் தான், file.sh ஒரு ஃபைல் தான். இப்போ நான் input.shன்னு கொடுத்ததும் ஒரு ஃபைல் கேட்டகரி தான். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபைல் கேட்டகரி கீழே கொடுத்துக்கலாம். அது கீழே இருக்க பர்மிஷன்ஸும் நீங்கள் மாடிஃபை பண்ணணும், லைக் எக்ஸிக்யூஷன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபைல் பர்மிஷன்ஸும் வந்து நீங்கள் சேஞ்ச் அவுட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ நீங்கள் இருக்கிற ஃபைலுக்கு வந்து ரீட் ரைட் ரெண்டுமே இருக்குது. மூணுமே கொடுக்கணும் அப்படின்னா லைக் இப்போ நான் எக்ஸிக்யூஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ls-l அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். நான் இந்த file.sh கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ file.shல பார்த்தீங்கன்னா ரீடு ரைட்டு அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் தான் இருக்குது. இப்போ நான் அந்த ஃபைலுக்கு வந்து chmod இது வந்து என்ன பண்ண போகுதுன்னா சேஞ்ச் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஆகுது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் மாடிஃபிகேஷன் கொடுத்துட்டு 1 செகண்ட். ஓகே, chmod அந்த ஃபைலுக்கு இருக்கிற பர்மிஷன்ஸ். ஸோ நான் வந்து 777 கொடுக்குறேன். ஸோ 777னா இங்கே இருக்கிற ரீடு ரைட்டு இந்த அதாவது யூசர் குரூப்ஸு அதர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபுல் ப்ரிவிலேஜ் மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ 777 கொடுத்து இப்போ இது என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். file.sh ஸோ கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபைலுக்கு பர்மிஷன் சேஞ்ச் ஆகிடும். நான் இங்கே எல்எஸ் கொடுத்து பார்த்தாலுமே இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவிலேஜ் இருக்கிறனால இப்படி க்ரீன் கலராக பப்ளிக்காக மாறிடும். கிட்டத்தட்ட ரொம்ப எக்ஸ்போஸ்ட் ஆயிடுச்சு அந்த ஃபைல். ஸோ இப்போ இந்த ஃபைலுக்கான என்ன கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி அந்த ஃபைல் வந்து இந்த வேல இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் கொடுத்துருக்க பர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கனால பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயே லைவாக பார்க்க முடியும். நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து ரீடு ரைட்டு எக்ஸிக்யூஷன் கிடையாது. அப்புறம் குரூப்புக்கு வந்து வெறும் ரீட் மட்டும் கொடுத்துருக்கீங்க, ரைட்டு எக்ஸிக்யூஷன்லாம் கிடையாது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீட் ரைட் எக்ஸிக்யூட் எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் ப்ரிவிலேஜ் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடாது ரியல் டைமில். ஸோ நீங்கள் அந்த ஃபைலுக்கு எவ்வளோ பர்மிஷன்ஸ் லைக் ரீட் கொடுக்கணுமா இல்லை ரைட் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு அதை தான் வந்து இங்கே இருக்கிற ஃபைல் கண்டிஷன்ஸ். அந்த ஃபைலை நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுக்கு chmodன்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் கண்டிஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற ஃபைலுக்கும் வந்து இப்போ நான் இதான் சொன்னேன் ஃபுல் ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கீங்க. இட்ஸ் லைக் டேஞ்சரஸ் மாதிரி தான். நீங்கள் அந்த ஃபைலை நீங்கள் எப்படி கொடுக்கணுமோ ஸோ யூசர்ஸ்க்கு வந்து ரீட் ரைட்டு கொடுத்துக்கலாம், ஐ மீன் ரீடு ரைட்டு கொடுத்துக்கலாம். அந்த குரூப்ஸுக்கும் அதர் யூசர்ஸ்க்கும் வந்து வெறும் ரீட் பர்மிஷன்ஸ் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ். இப்போ நீங்கள் ஓனர்ஸ்க்கு மட்டும் தான் ஃபுல் பர்மிஷன் கொடுக்கணும்னா 7000 கொடுத்துக்கலாம். இதெல்லாமே வந்து ரொம்ப செக்யூர் மாடல் தான். நான் இந்த மாடல் நான் இந்த எக்ஸிஸ்டிங் ஃபைலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே டைப் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அகைன் ls கொடுக்குறேன். ஸோ ls-l இப்போ என்கிட்ட இந்த ஃபைல் இருக்கு. ஸோ இந்த ஃபைலுக்கு நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 700 கொடுத்துக்கலாம். அதுவே வந்து ஈஸி தான். chmod 700 எந்த ஃபைலுக்கு file.sh ஸோ ls-l ஸோ கொடுத்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலுக்கு வந்து மற்ற பர்மிஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் யூசர் லெவலில் மட்டும் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ யூசருக்கு என்ன வேணால் பண்ணிக்க முடியும். மற்றபடி அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற குரூப்ஸ் இருக்காங்களோ இல்லை ஓனர்ஸ் அதர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த எக்ஸிக்யூஷன் நடக்காது. இது மாதிரி தான் நீங்கள் ஃபைலில் இருக்கிற கண்டிஷன்ஸை நீங்கள் வெரி பண்ணிட்டே வருவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த நியூமரிக் ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் நியூமரிக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு சிம்பிள்ஸ் மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி u+x. ஸோ இங்கேயும் அதுவும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். லைக் நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் சிம்பிள்ஸ் ரிலேட்டடாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு தெரியும். ஸோ ux அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள்ஸ் ரிலேட்டடாகவும் நீங்கள் கொடுத்துக்க முடியும். அதுவும் நீங்கள் உங்களுக்கு எது ஃபெமிலியராக இருக்கோ
அதை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ரீட் ரைட் எக்ஸிக்யூஷன்ஸ்க்கு சிம்பிள்ஸ் வழியாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக நியூமரிக் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் தென் ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ்குள்ளே வரும்போது நீங்கள் சிம்பிள்ஸ் தான் ஒர்க் பண்ணுவீங்க. மொராலஸ் உங்களுக்கு எது ஃபெமிலியராக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒன் பை ஒன்னை எக்ஸிக்யூஷன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அண்ட் தென் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைலை நீங்கள் ரன் பண்ணி நீங்களே ஓனாக மேக் பண்ண அப்படின்னா இந்த லைன்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணி ஒவ்வொரு ஃபைல்ஸாக ஆட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே ஆட் ஆன் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக இப்போது அதையும் காமிச்சிடறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஃபைல்ஸை வந்து செகண்ட் இப்போ இங்கே மை ஸ்கிரிப்ட் டாட் எஸ்ஹெச்னு இருக்கா. ஸோ இந்த லைன் என்ன நடக்கும், ஸோ இது காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இந்த பிளேஸ் போயிட்டு இப்போ என்கிட்ட மை ஸ்கிரிப்ட் டாட் எஸ்ஹெச்னு எதுவுமே இல்லை. இப்போ இந்த எக்கோ கொடுத்தீங்க அப்படின்னா எக்கோவில் இந்த ஃபஸ்ட்டு லைன் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும். இதை வந்து இந்த ஃபைலுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணுவீங்க. ஸோ ப்ரீவியஸாக என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் நானோ கொடுத்து அந்த ஃபைல் டாட் எஸ்ஹெச் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் கொடுத்துட்டு இதுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட் லைன் டைப் பண்ணிங்க. அப்புறம் இதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் காப்பி பண்ணீங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனுக்குள்ளேயே வர தேவையில்லை, இந்த எடிட்டருக்குள்ளேயே வராமல் எப்படி நீங்கள் அந்த ஃபைல் பில்ட் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இந்த எக்கோ கமெண்ட்ஸ். இந்த எக்கோ கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே அந்த ஃபைல்ஸ்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக இந்த லைன் காப்பி பண்ணி ஒரு லைனாக நீங்கள் அந்த ஃபைலுக்குள்ளே ஆட் பண்ணிட்டே வரீங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வியூ பண்ணி கூட பார்க்கலாம். செகண்டு ஸோ இப்போ 2 லைன்ஸ் நம்ம வந்து காப்பி பண்ணி போட்டாச்சு. இப்போ தேர்ட் அந்த ஃபைலுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். அந்த பர்மிஷன் கொடுக்க முன்னாடி அந்த ஃபைலில் என்ன கண்டென்ட் இருக்குது. ஸோ இப்போ எல்எஸ் சேம் அதே எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஃபைல் இருக்கும். இதை நீங்கள் கேட் கொடுத்து நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களில் உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து இப்படி ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு நீங்கள் நேனோ யூஸ் பண்ணி பண்ணாலும் ஓகே. இப்படி நேனோ யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே டைமில் நீங்கள் மல்டிபிள் லைன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேல பண்ணீங்க அப்படின்னா ஒரு டைம் எக்கோ பிரிண்ட் கொடுத்து, எக்கோன்றது ஒரு லைன் ஆட் பண்ணுறதுக்கு, ஸோ பிரிண்ட் மாதிரி கொடுத்து அதை ரீடைரக்ட் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ளே வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டே வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். நீங்கள் டேரெக்டாக நானோ எடிட்டர் ஓப்பன் பண்ணி அங்கே டேரெக்டாகவே நீங்கள் பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபைல் இப்போ இந்த ஃபைலுக்கு வந்து ஒரு பர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பாலிக் ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சிம்பாலிக் ஃபார்மேட் எப்படி ஒர்க் ஆகுது அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் அதே ஃபைலை நீங்கள் இப்போ இந்த வேல ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முன்னாடி என்ன பண்ணீங்கன்னா எஸ்ஹெச் கொடுத்து பண்ணீங்க. இப்போ இந்த டாட் / கொடுத்து அந்த ஃபைல் நேம் கொடுத்துருங்க. முன்னாடி என்ன பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபைலில் 2 டைப் ஆஃப் நீங்கள் எஸ்ஹெச் கொடுத்து அந்த ஃபைல் நேம் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். இல்லை எனக்கு இப்படி வேண்டாம், நான் வேறு வேஸில் பண்ண அப்படின்னா /myscript ஸோ இப்படி கொடுத்தாலுமே ஒர்க் ஆகும். இவ்வளோ தான். ஸோ உள்ள ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு லைன் டைப் பண்ணியிருக்கனால அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. இந்த மாதிரி வேஸில் நீங்கள் நிறைய வேஸ் இருக்குது. ஸோ எப்படிலாம் நீங்கள் ஃபைல்ஸை வந்து பில்ட் பண்ணி அந்த ஃபைலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஸோ டே 7 போயிடலாம். ஸோ டே 7 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓனர்ஷிப் பர்மிஷன்ஸ் அங்கே ஃபைலுக்கு நீங்கள் கொடுத்தீங்க. இங்கே ஓனர்ஷிப் லெவலில் என்ன நடக்குது அப்படின்றது இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேம் கொடுக்கும்போது நீங்கள் கொடுத்துருக்கிறது ஒரு ரூட் யூசர் அண்ட் தென் இங்கே இருக்கிறது டெவலப்பர் குரூப்ஸ், யூசர்ஸ் அண்ட் தென் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இங்கேயும் அதுதான் நடந்திருக்கும். இங்கே இது வந்து யூசர்ஸாக இருக்கும். அண்ட் தென் இது யூசர்ஸ் அண்ட் தென் இது குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் கேட்டகரி இங்கே பிரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கேசஸில் அதே மாதிரி எக்ஸிக்யூஷன் தான். நீங்களே ஓனாக ஒரு யூசர் க்ரியேட் பண்ணி அந்த யூசருக்கு அந்த ஃபைல் பர்மிஷன்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள், அதையும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ்க்கும் நீங்கள் ஐடி கொடுத்தீங்கன்னா நடக்கும், டச் ஃபைல் கொடுத்தீங்கன்னா என்ன ஃபைல் மேக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் அலைன்மெண்ட் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. ஸோ myfile.txt தான். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அதுக்கு ரூட்டுக்கு பர்மிஷன்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி வேஸை நீங்கள் அந்த ஃபைலுக்கு பர்மிஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். இதெல்லாமே உங்களுக்கு சாம்பிள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஹேண்ட்ஸனாக உங்களுக்கு லைவாக பார்க்குறதுக்கு இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அகைன் நான் டே 8 போயிடுறேன். ஸோ டே 8ல் நீங்கள் ஒரு யூசர் எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு யூசர் க்ரியேட் பண்ணதுக்கு சூடோ, இங்கே நம்ம சூடோ தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி நம்ம ரூட் யூஸராக இருக்கிறனால இது தேவையில்லை. நீங்கள் இந்த சிம்பிளில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சூடோ கொடுத்து யூசர் ஆட் கொடுத்து அந்த யூசர் நேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதே மாதிரி நீங்கள் அந்த யூசருக்கு நீங்கள் டைரக்டரி மாதிரி மேக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கீழே அந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். ஸோ அது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. நான் வந்து இந்த யூசர் ரியல் டைமில் போகும்போது இந்த மாதிரி உட்காந்து ஒரு டைம் நீங்கள் ரியல் டைமில் பண்ண மாட்டீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் யூஸராக தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அந்த யூசருக்கு
என்ன பர்மிஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றத நீங்கள் டேரெக்டாக ஸ்கிரிப்டாக தான் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸிக்யூஷனும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறதும் சரி, டெலீட் பண்ணுறதும் சரி. ஏன்னா நீங்கள் ஆர்கனைசேஷன்ல வரும்போது ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய யூசர்ஸ் வருவாங்க போவாங்க. அவங்க எல்லாருக்கும் உட்காந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக கிரியேட் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. எல்லாமே ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் அதுக்கு ஒரு யூசர் எஸ்ஹெச்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை நானே யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த நானோ ஃபெமிலியராக இருக்குது. ஸோ நீங்கள் விம் அல்லது விஐ ஃபெமிலியர் இருக்குன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ யூசர் டாட் எஸ்ஹெச்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிவிட்டு ஸோ Ctrl+S Ctrl+X கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஸ்கிரிப்ட் அங்கே உள்ளே இருக்கு. இப்போ நான் அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு ஸோ இப்போ நான் டேரெக்டாக கொடுத்து பார்க்குறேன். அந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். இங்கே 2 டைப் இருக்குது. நான் ஃபஸ்ட் வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. யூசரோட பேர் நிவாஸ்ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. யூசர் கிரியேட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி வேஸில் தான் நீங்கள் ஒரு யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கிரிப்டாக தான் நீங்கள் ரியல் கேஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் கொடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. சிம்பலிக் வேஸில் நீங்கள் கொடுத்து பார்க்க மாட்டீங்க. இப்போ இதுவே வந்து நீங்கள் ஒன்ஸ் யூசர் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு, அந்த யூசர் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டெலிட்டும் பண்ணிக்கலாம். நிறைய வேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வேணால் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய யூசர்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் தான் நிறையா இப்போ அந்த யூசர்ஸ் வந்து இன்னைக்கு கொஞ்ச நாள் இருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனி விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் டெலீட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் டெலீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாதிரி வச்சுருப்பீங்க. ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக சிம்பிளாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிடலாம். அதுலேயும் வந்து நீங்கள் எந்த யூசர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் மாதிரி மேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே என்ன யூசர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை வந்து ஒரு ஃபைல் மாதிரி மேக் பண்ணி அந்த ஃபைல்லேருந்து இந்த டேட்டாவை எடுத்துக்கோ. அந்த ஃபைலில் இல்லாத யூசர் எதுவும் பண்ணாத, இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைல் வழியாக கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த ஃப்ளோ மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரன் பண்ணால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அதே யூசருக்கு நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் பர்மிஷன்ஸ் கொடுக்க போகிறீங்க, லைக் அந்த யூசர் வந்து என்னென்ன குரூப்ஸ்லாம் வரணும், எந்தெந்த குரூப்ஸ்லாம் பண்ண முடியும், அப்புறம் அவன் என்னென்ன லாகின் பண்ணணும், என்ன சேஞ்சஸ் அவனுக்கு மாடிஃபை பண்ணுறது, ஏதாவது பர்மிஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணுமா, இல்லை இந்த யூசர் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வரைக்கும் தான் இந்த யூஸராக இருக்க போகிறான், அதுக்கப்புறம் இந்த கம்பெனி விட்டு போயிடும் அப்படின்னா நீங்கள் அதுக்கும் வந்து அந்த எக்ஸ்பிரி டேட்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பிரி டேட் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூசர் இவ்வளோ டேஸ் தான் இருப்பான்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ்க்கு எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த ஐடி கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண யூசர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். லைக் ஐடி கொடுத்து பார்த்தீங்கன்னா சரி, நீங்கள் இப்போ நான் கிரியேட் பண்ண அந்த யூசர் என்ன நம்பரில் ஒரு ஐடி கிரியேட் ஆயிருக்கு. இதே மாதிரி இந்த ஸ்கிரிப்டை நான் அகைன் திருப்பி ரன் பண்ணி வேறு ஒரு நேம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து ஸோ ஃபர்ஸ்ட் 1 கொடுத்துட்டு யூசர் பேஸ் ஸ்மார்ட். ஏன்னா இங்கே ஐடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 1001 இருக்கு. நெக்ஸ்ட் அது சேஞ்ச் ஆகும். அதை காமிக்கிறதுக்காக தான் இன்னொன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ சேம் இங்கே 102 இந்த மாதிரி ஐடிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிரியேட் ஆகி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ அதுதான் அந்த ஐடி குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே இருக்கிற எக்ஸாக்டாக இங்கே இருக்கிற எல்லா ப்ராக்டிஸும் ஹோம் ப்ராக்டிசஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்னவா லாகின் பண்ணியிருக்கீங்க, என்ன யூஸராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக புரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அந்த நீங்கள் இது ப்ராசஸ் ஐடிஸ். ஸோ இது வந்து என்னென்னா உங்களோட சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த கமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. லைக் என்னவா ரன் பண்ணியிருக்கீங்க இந்த ப்ராசஸ் ஐடிஸ்னால் லைக் அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் மாதிரி தான் நீங்கள் ரன் பண்ணுவீங்க ரியல் கேஸில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த யூசர் ரெண்டுத்தையும் நம்ம டெலீட் பண்ணிட்டு வந்துடலாம். அது நோ லாங் ஓகே அது ஃபைன் தான், நான் அப்புறம் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த சிஸ்டமோட ஹெல்த் ரிப்போர்ட் எடுக்க சொல்கிறாங்க உங்களை. இதுதான் உங்களுக்கு ஒரு டாஸ்க். ஸோ இந்த சிஸ்டம் வந்து இப்போ நீங்கள் ரன் பண்ணியிருக்கீங்களா, அது எந்த யூஸராக இருக்கீங்க, அதில் வந்து எவ்வளோ மெமரி யூசேஜ் நடந்திருக்கு, ஸோ அதெல்லாம் ஒரு ரிப்போர்ட் மாதிரி எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கும் வந்து நீங்கள் உட்காந்து 1 by 1 நீங்கள் பார்த்துருக்க முடியாது. லைக் ரியல் கேஸில் போகும்போது டாப் கமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டாப் கமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட எண்ட் டு எண்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து லைவாக அது எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். ஸோ இங்கேயும் மேலே இருக்கும். லைக் நீங்கள் இந்த டாப் கமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன யூட்டிலைசேஷன் எவ்வளோ சிபி போயிருக்கு, மெமரி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளோவில் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் டேரெக்டாக இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் மாதிரி ரன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் நான் ஸ்கிரிப்டாக ரன் பண்ணிக்கிறேன். நானே கொடுத்து ஹெல்த்துன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்து எல்லாத்துக்கும் நீங்கள் ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் தான் ரன் பண்ணுவீங்க. அதுதான் இந்த டாப்பிக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ Ctrl+S Ctrl+X கொடுத்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸை ரன் பண்ணி விட்டுருங்க.
இது உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு ரிப்போர்ட் எல்லாமே வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துரும். ஸோ சிஸ்டம் ரிப்போர்ட்ன்னு சொல்லி குடுத்துருக்கு. நீங்க யார லாகின் பண்ணியிருக்கீங்க. ஸோ லாஸ்ட் 32 மினிட்ஸ் வரைக்கும் இது அப் டைம் எடுத்திருக்கு. எவ்வளோ மெமரி இருக்கு. நீ இப்போ இங்க ஒரு EC2 மிஷின்ஸ் போட்டிருக்கீங்களா, அதோட மெமரி எவ்வளோ? அது ரிலேட்டடா உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு இங்க ட்ராப் டவுன் ஷோ ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ நீங்க எத்தனை ஜிபி போட்டிருக்கீங்க, அது எவ்வளோ மெமரி ஆக்குபைடா இருக்கு, அதோட வால்யூம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்கிரிப்ட்ஸா தான் நீங்க ரியல் கேஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸும் உங்களுக்கு இங்கே அலோகேட் ஆயிருக்கு. நீங்க வீடியோஸை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நான் உங்களுக்கு டீப் டிரைவா சொல்றேன். ஸோ இப்போ இன்னைக்கு டே 1ல டே 2ல சாரி இந்த வீக் 2க்கு நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஸோ கம்ப்ளீட்டா நீங்க ஒரு ஒரு யூசர் எப்படி கிரியேட் பண்றது? அந்த யூசருக்கு ஃபைல் பர்மிஷன்ஸ்னா என்ன? ஸோ ஃபைல் பர்மிஷன்ஸ் எதுக்காக குடுக்குறீங்க? ஸோ ஃபைல் பர்மிஷன்ஸ் குடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபைல எப்படி எக்ஸிக்யூட் பண்றீங்க? எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம ஷெல் ஸ்கிரிப்ட்டா நம்ம எப்படி மேக் பண்றோம்? அந்த ஷெல் ஸ்கிரிப்டிங்ல கோடிங் எப்படி எழுதுறீங்க? அப்படின்றத நம்ம இது ஃபுல்லாவே பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோடிங்ஸ் இருக்கு. நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கறதுக்கும் இது உங்களுக்கு ஹெல்ப் ஆக போகுது. நீங்க எதுவுமே ரியல் டைம்ல இந்த டாப் கமாண்ட்ஸ், இந்த df-h இதெல்லாம் நீங்க இண்டிவிஜுவலா குடுத்தாலும் ஒர்க் ஆகும். லைக் நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே இந்த பேஜ்ல போயிட்டேன். நான் கண்ட்ரோல் C குடுத்துக்கிறேன். ஸோ ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிட்டேன். நான் இப்போ டைரக்ட்டா நான் இந்த இடத்துல குடுத்து பார்த்தாலுமே ஒர்க் ஆகும். பட் ஆனா நீங்க இந்த மாரி ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நீங்க ஒரு கம்பெனில எப்படி ஃபாலோ பண்ணணுமோ, அதே ஃபாலோவிங் மெத்தட தான் நம்ம இப்போ சொல்லி தரேன். அதனால நீங்க ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி எழுதுங்கன்னு கத்துக்கங்க. எனக்கு இந்த மாரி எண்ட் டு எண்ட் ஒரு சிஸ்டம் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நான் இங்க சிம்பிள் ஃப்ளோ தான் எழுதியிருக்கேன். இட்ஸ் நாட் அ டீப் டிரைவ். நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா க்ரோ அப் ஆகுங்க. ஸோ வீக் 2க்கு இந்த அளவுக்கு ரெடி ஆயிக்கீங்க. வீக் 3ல இன்னும் கொஞ்சம் நீங்க டீப் டிரைவா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஸ்கிரிப்டிங் ஃபைல்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னு சொல்லி பார்ப்பீங்க. அண்ட் தென் வீக் 4ல கம்ப்ளீட்டா நீங்க எல்லாமே ரெடி ஆயிடுவீங்க. ஸோ இதுதான் இந்த இந்த வீடியோவோட சீரிஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கொரீஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்க. இந்த இது மாதிரி நீங்களும் செல்ஃபாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு யூசர்ஸ் எப்படி செல் ஸ்கிரிப்ட் வழியாக கிரியேட் பண்ணி அது வழியாக எப்படி டெலீட் பண்ணுறது, ஸோ ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணி அதை டெலீட் பண்ணுறது, அந்த மாதிரி நீங்களே ஓனாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். ஏதாச்சும் கொரீஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்க. ஸோ வி கேன் சால்வ் தட். Thank you. Thanks for watching.